கதிர், நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. குமார் அண்ணன் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நீங்க போனீங்க, அவரை தூக்குனீங்க. இதெல்லாம் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஏதாவது என்கிட்ட சொல்லாம இருக்கீங்களா, மிஸ் பண்ணிருக்கீங்களா, அதை யோசிச்சு சொல்லுங்க. பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க பார்த்த வித்தியாசமான விஷயம், சம்பந்தம் இல்லாத ஆட்கள், இப்படி யாரையாவது நீங்க பாத்தீங்களா? நர்மதா, வீட்ல இருந்து வயலுக்கு நான் போனப்ப நம்ம கோயில் வளைவு இருக்குல்ல, அங்க எதிரில 2 பேர் பைக்ல வந்தாங்க. அவங்க நம்ம ஊர்க்காரங்க மாதிரி எல்லாம் தெரியல. அவங்க மேல நான் மோத போனேன். அவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் அவங்கள தூக்கி உட்கார வச்சு அனுப்பி விட்டேன். அவங்க யாரு கதிர்? அவங்கள நீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அதான் நான் சொன்னேனே, அவங்க நம்ம ஊர்க்காரங்க மாதிரி தெரியல. அவங்கள நான் பார்த்ததே இல்ல. அவங்க வேற ஊர்க்காரங்க. அவங்க பைக்ல போனதா சொன்னீங்களே, அந்த பைக் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? அதோட நம்பர், கலர், என்ன பைக், இப்படி ஏதாவது? அது பைக் தான். ஆனா பைக்னா நான்லாம் ஓட்டுறலாம், அந்த மாதிரி இல்ல. அது இந்த பொம்பளை பசங்க எல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அதுதான் அந்த மாதிரி ஒரு பைக்கு. அது நம்பர் கூட TN TN 23. TN 23. அப்புறம் DZ. DZ 0542. 0542. அப்புறம் அது வேலூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த நம்பர் தான் கன்ஃபார்மா தெரியுமா? அப்படிதான்.